ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா பொரியலுக்கு தேவையான பொருட்களும் அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவில் சுற்றி இந்த மாதிரி இதழ்கள் இருக்கும். ஒவ்வொரு இதழ்களையும் நீங்கள் பறித்து எடுக்கும்போது உள்ள சின்ன சின்ன பூக்கள் இருக்கும். இந்த பூக்களை அப்படியே மொத்தமாக நீங்கள் பறித்து எடுத்துக்கோங்க. வாழைப்பூவிலேருந்து அடியில் இருக்க பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா மலர்ந்துருக்கும். இதில் நான் ஒரு பூவை எடுத்து காமிக்கிறேன். இந்த பூவில் இந்த மாதிரி கண்ணாடி இதழ் இருக்கும். அது கூடவே நீளமான ஒரு தண்டு பகுதி இருக்கும். இது ரெண்டையும் நம்ம வாழைப்பூ சமைக்கும்போது ரிமூவ் பண்ணிடணும். ஏன் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னா, இது சீக்கிரம் குக் ஆகாது, ப்ளஸ் டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதனால் இது ரெண்டையும் எப்பயுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பூவை எடுத்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு இதழ்களாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, பறித்து அதை ஒவ்வொரு லேயராக நான் அடுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே இருக்க பூக்கள் எல்லாமே அடிப்பாகத்துலேருந்து நம்ம பறித்து எடுத்தது. அதுக்கு அடுத்த இருக்க பூக்கள் எல்லாமே உள்ளே போக போக நம்மளுக்கு கிடச்சிது. மீதி பேலன்ஸ் நான் வாழைப்பூ காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம கையால் இதை பறிக்க முடியாது. அதுக்காக நான் ஒரு கத்தி வச்சு பின்னாடி பாகத்தை அறுத்துட்டு பின்னாடி பக்கத்துலேருந்து நான் இதழ்களை பறிக்க போகிறேன். இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கோங்க நீங்களும். அதுக்கு முள்ளே போகும்போது நம்மளுக்கு கீழே நான் காமிச்சிருக்கேன் பாருங்களேன், சின்ன சின்னதாக கிடைக்கும். இதில் நம்ம அந்த கண்ணாடி போன்ற இதழையும் தண்டையும் நம்ம எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை நம்ம டேரெக்டாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்க நான் வாழைப்பூவை அவுட் பண்ணிடுறேன். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போது இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பூவையும் எடுத்துகிட்டு அந்த கண்ணாடி இதழையும் தண்டையும் இழுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் தண்டை இழுத்தாலே அந்த கண்ணாடி லேயர் ஆட்டோமேட்டிக்காக வரும். வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக. நான் பிளேட்டில் காமிச்சேன்ல, ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் ரோ மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி எடுக்க முடியும். தேர்ட் ரோவை நீங்கள் டேரெக்டாக அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேயராக நீங்கள் பிரித்து செஞ்சீங்க அப்படின்னா வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக தண்ணிலையும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா வாழைப்பூ சீக்கிரம் கருகிடும். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் தயிர் இருந்தோ இல்லை மோர் இருந்துச்சு அப்படின்னா நல்ல தண்ணி மாதிரி கலக்கிட்டு அதுலேயும் நீங்கள் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கருகாமல் இருக்கும். இது கட் பண்ண உடனே நல்லா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எல்லா வாழைப்பூவையும் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 வரமிளகாய், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வாழைப்பூ கட் பண்ணி வச்சது. பாருங்கள், கருகாமல் இருக்குது. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் கட் பண்ணதில் பாதி மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்து விடுங்க. கடலைப்பருப்பு கருகிடாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டதும் அதுக்கப்புறம் தான் நம்ம பெருங்காயம் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பெருங்காயம் கருகிடும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரிக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வாழைப்பூவை உணவில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். முக்கியமாக கர்ப்பமான காலத்தில் சிலருக்கு தலை சுத்தல் அடிக்கடி இருக்கும், எவ்ரிடே மார்னிங். அந்த மாதிரி சமயத்தில் இந்த வாழைப்பூவை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் சரியாகி உங்களுக்கு அந்த மாதிரி தலை சுத்தல் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்க பெண்கள் இந்த வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். இந்த வாழைப்பூவில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த வாழைப்பூவை உணவில் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது வாழைப்பூவை நான் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் ஆனால் வேகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வாழைப்பூவை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு
ஃபைனலாக நான் இந்த தேங்காய் போட்டு இறக்கிடுறேன். நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் சாப்பிடலாம். துவர்ப்பு தன்மை பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் டைம் எடுத்துக்கிறோம். பட் பொரியல் ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது குழந்தைங்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.